ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். இனி நம்ம பார்க்க போற வீடியோ சேல்ஸ் வீடியோஸா நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம டோட்டலா 4 பிராண்ட்ல 4 டைப் ஆஃப் பவர் ஆம்பிளிஃபயர் தான் நீங்க நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ பவர் ஆம்பிளிஃபயர் அப்படின்னு பார்க்கும்போது இது எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு ப்ரீ ப்ராசஸர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு உங்க பவர் ஆம்பிளிஃபயர் இருந்தால் தான் ஸ்பீக்கர் கனெக்ஷன் யூஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஏவி ரிசீவர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு ஐஎன்டி ஸ்பீக்கர் போடுறீங்க அப்படின்னா அந்த ஐஎன்டி ஸ்பீக்கர் பவர் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி பவர் ஆம்பிளிஃபயர் உங்களுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா ஸ்டீரியோ யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் பீரியட் இருக்கிற மாதிரி ஸ்டீரியோ உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா ஒரு பவர் ஆம்பிளிஃபயர் நீட் உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். இந்த பவர் ஆம்பிளிஃபயர் யூஸ் பண்றதுனால அந்த ஸ்பீக்கர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் நீங்க நல்லா எதிர்பார்க்க முடியும். ஸோ பிளஸ் டீடைல், அதாவது அந்த ஆடியோட டீடைல் நிறைய நீங்க கலெக்ட் பண்ணிக்க முடியும். இதுதான் இந்த மாதிரி பவர் ஆம்பிளிஃபயர் உங்களுக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த வகையில 4 பிராண்ட்ல 4 மாடல் நம்ம எடுத்துருக்கிறோம். ஒரு 12 சேனல் ஒரு பவர் ஆம்பிளிஃபயரும், 3 சேனல் ஒரு பவர் ஆம்பிளிஃபயரும், 2 சேனல் பவர் ஆம்பிளிஃபயரும் நீங்க நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் என்ன டீடைல் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு 12 சேனல் பவர் ஆம்பிளிஃபயர் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதோட பிராண்ட் பாத்தீங்கன்னா சோனான்ஸ் அப்படிங்கிறது இதோட பிராண்ட் நேம். ஸோ சோனான்ஸ் பிராண்ட்ல இதோட மாடல் நம்பர் பாத்தீங்கன்னா சோனாம் 1250 MK2 அப்படிங்கிறதா இதோட மாடல் நம்பர். டோட்டலா 12 சேனல் நீங்க வந்து இதை பவர் ஆம்பா யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இந்த 12 சேனலை நீங்க 6 சேனலாவும் யூஸ் பண்ணலாம், 9 சேனலாவும் யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படி அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா 12 சேனலா நீங்க இந்த பவர் ஆம்பா நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா டோட்டலா 50 வாட்ஸ் பர் சேனல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவே 6 சேனலா நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா 100 வாட்ஸ் பர் சேனல் யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே இந்த பிரிட்ஜ் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுமே இல்லாம இன்னொரு ஆப்ஷனா யூஸ் பண்ண முடியும். 9 சேனலுக்கு நீங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 9 சேனலுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது பாத்துட்டீங்கன்னா, ஸோ டோட்டலா இந்த 12 சேனல்ல 6 சேனல்ல பிரிட்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்சிஆருக்கு மட்டும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சென்டருக்கு கனெக்ட் பண்ணி 100 வாட் சப்போர்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு இதுல கொடுத்துருக்கும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 6 சேனலுக்கு நீங்க சரௌண்டுக்கு உங்களுக்கு பிளான் பண்ணி உங்களுக்கு கொடுத்துடலாம். சரௌண்டை பொறுத்த வரைக்கும் அப்சல்யூட்லயே உங்களுக்கு 50 வாட் தாராளமா ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலா ஒரு 9 சேனலுக்கு தாராளமா இந்த பவர் ஆம்பிளிஃபயர் நீங்க யூஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டேஜ் பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி 12 சேனலுக்கு 50 வாட்ஸும், 6 சேனலுக்கு 100 வாட்ஸும், 9 சேனலுக்கு எல்சிஆருக்கு 100 வாட்ஸும், 6 சேனலுக்கு 50 வாட்ஸும் உங்களுக்கு யூஸ் பண்ற ஒரு ஆப்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு இன்பில்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலா 25 kgs உங்களுக்கு இதுல கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் பார்த்தீங்கன்னா டிஹெச்டி லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்க. இந்த பிராண்ட்ல இந்த மாடல் டிஹெச்டி லெவல் பார்த்துட்டீங்கன்னா 0.03 உங்களுக்கு இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைட்ல கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா ஆர்சிஐ இன்புட் உங்களுக்கு இதுல கொடுத்துருப்பாங்க. இந்த 2 பக்கம் ஸ்பீக்கர் அவுட்புட் உங்களுக்கு இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல 12 சேனல் எக்ஸாம்பிள் 2, 2, 4, 6, 8, 10, 12 இந்த 12 சேனல் இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஈச் ஸ்பீக்கர்ஸ் நீங்க அவுட்புட் எடுத்துக்க முடியும். உங்களுக்கு 50 வாட்ஸ்ல ரன் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி இல்லை நான் வந்துட்டு இன்புட் கம்மியா கொடுக்குறேன் 6 சேனல் மட்டும் யூஸ் பண்றேன் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா இந்த பிரிட்ஜ் ஆப்ஷன் இந்த பட்டன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துலயுமே நீங்க பிரிட்ஜா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 சேனல் யூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்படி பிரிட்ஜா யூஸ் பண்றீங்க அப்படின்னா இதுல பாத்துட்டீங்கன்னா ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் எடுத்துக்கணும். ஸோ இதுல இருந்து டோட்டலா ஒரு ஸ்பீக்கர் அவுட்புட் தான் எடுக்க முடியும். 1, 2, 3. அதே மாதிரி ரைட் சைட்ல பாத்துட்டீங்கன்னா இந்த செட்டுக்கு 1, 2, 3 6 சேனலா யூஸ் பண்ணும்போது இப்படிதான் நீங்க எடுத்துக்க முடியும். இன்கேஸ் நீங்க 9 சேனல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த 6 சேனல்ல பிரிட்ஜ் பண்ணிட்டு ஸோ இதுல இருந்து ஒரு ஸ்பீக்கர் ஃப்ரண்ட் லெஃப்ட், இது ஃப்ரண்ட் ரைட்டு, இது சென்டரா எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்சிஆர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் சைடு இருக்கும் போது இந்த பிரிட்ஜ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா டோட்டலா உங்களுக்கு இந்த 6 சேனலும் டோட்டலா 6 சேனலாவே சரௌண்டுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டோட்டலா ஒரு பக்கம் எல்சிஆர் 3 சேனலுக்கும் இன்னொரு பக்கம் 6 சேனலுக்கும் 9 சேனலா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்புட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆர்சியில உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஈச் வால்யூம் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்றதுக்கான உங்களுக்கு கண்ட்ரோல்ஸும் உங்களுக்கு இன்பில்டாவே வந்துடும். ஸோ இதை தாண்டி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரிகர் அவுட்டு கொடுத்துருப்பாங்க, ஒரு பவர் கனெக்டிவிட்டியை கொடுத்துருப்பாங்க. ஸோ பேக் சைட்ல பொறுத்த வரைக்கும் இதான் உங்களுக்கு கனெக்டிவிட்டி. ஸோ இந்த பவர் ஆம்பை பொறுத்த வரைக்கும் மல்டிபிளா எத்தனை சேனலாம் நீங்க யூஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இதுல இன்பில்டாவே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கேபிளும் நல்ல ஒரு ஏவி ரிசீவர் இல்ல ப்ரீ ப்ராசர் ரெண்டுமே இருந்தா ஸோ அது மூலியமா நீங்க பிரைவேட் எடுத்து கனெக்ட் பண்ணும்போது நல்ல ஒரு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால இதில் கேதரிங் பண்ணிக்க முடியும். எல்லா விதமான ஸ்பீக்கர் ரிப்பேர்ஸும் இதுல யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள் புக் ஷெல்ஃப் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம், டவர் ஸ்பீக்கர்ஸும் கனெக்ட் பண்ணிக்கலாம், மல்டிபிளா இருக்கக்கூடிய எல்லா பிராண்ட் ஸ்பீக்கரும் நீங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் சொன்ன மாதிரி மல்டிபிள் கனெக்ஷனாவும் இதுல யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்டோட பிரைசிங் ரேஞ்ச் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா 60,000 நாங்க சேல் பண்றோம். தேவைப்படுறாங்க எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு 3 சேனல் பவர் ஆம்பிளிஃபயர் தான் பார்க்க போறோம். பிராண்ட் நேம் பாத்துட்டீங்கன்னா இமோட்டிவா. இமோட்டிவால இதோட மாடல் நம்பரை பாத்துட்டீங்கன்னா பேசிக்ஸ் A3. டோட்டலா 3 சேனல் பவர் ஆம்பிளிஃபயர் நம்ம இதுல எடுத்துருக்கிறோம். இந்த 3 சேனல் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் எல்சிஆர்னு சொல்லுவாங்க.
ஸோ ஒரு ப்ரீ ப்ராசஸரோ ஒரு ஏவி ரிசீவரோ நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல இருந்து நீங்க ப்ரீ அவுட் எடுக்க போறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் 3 சேனலை எல்சிஆருக்கு யூஸ் பண்ணுங்க. அதாவது ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் ரைட்டு, சென்ட்ரு. இதுக்கு நீங்க யூஸ் பண்ணும்போது இந்த ஒரு நல்ல விதமான ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க இதுல எடுத்துக்க முடியும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ப்ரீ ப்ராசர்ல இருந்து ப்ரீ அவுட் எடுத்தாலும் சரி, ஒரு ஏவி ரிசீவர்ல இருந்து ப்ரீ அவுட் எடுத்தாலும் நான் சொன்ன மாதிரி எல்சிஆருக்கு யூஸ் பண்ணும்போது நல்ல பவர் உங்களுக்கு கிடைக்கும். இதனுடைய வாட்ஸ்ன்னு பார்க்கும்போது 8 ohmsக்கு 140 வாட்ஸ் ரன் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஹெச்டி லெவல் பாத்தீங்கன்னா 0.1ல ரன் பண்ற மாதிரி உங்களுக்கு இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ டிஹெச்டி அப்படின்னு பார்க்கும்போது டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டார்ஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதான் டிஹெச்டி லெவல் நம்ம ஷார்ட்டா சொல்ல முடியும். ஸோ கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆர்சிஏ கனெக்டர் உங்களுக்கு இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ப்ரீ ப்ராசஸரும் ஒரு ஏவி ரிசீவர்லையும் ஒரு ஆர்சிஏ மூலியமா நீங்க ப்ரீ அவுட் எடுத்து இதுல ஆர்சிஏ மூலியமா என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஆடியோ பாசிட்டிவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதை நீங்க யூஸ் பண்ணும் போது ஒரு டெடிகேட்டா ரூமுக்கும் நீங்க யூஸ் பண்ண முடியும், ஒரு ஹால் பெட்ரூம் எல்லா ரூமுக்கும் யூஸ் பண்ண முடியும். ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மின் கண்டிஷன்ல தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஒரு பிராண்ட் நியூ எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஈக்குவலா தான் ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த ப்ராடக்டோட பிரைசிங் ரேஞ்சஸ் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா 43,000 நாங்க சேல் பண்றோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது மரன்ஸ் பிராண்ட்ல ஒரு 2 சேனல் பவர் ஆம்பிளிஃபையர் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ மரன்ஸ் பிராண்ட்ல இதோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 7025 அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். இப்பவும் கரண்ட்லி அவைலபிளா இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் இந்த மாடலும். நல்ல ஒரு மின் கண்டிஷன்ல தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதனுடைய வாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 140 வாட்ஸ் ரன் பண்ற மாதிரி 8 ohmsல உங்களுக்கு இதுல கொடுத்துருக்காங்க. டிஹெச்டி லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 0.08ல ரன் பண்ற மாதிரி உங்களுக்கு இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா XLR RCA 2 விதமான இன்புட் உங்களுக்கு இதுல கொடுத்துருப்பாங்க. நீங்க ஒரு ப்ரீ ப்ராசர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து XLR மூலியமா எடுத்து XLR இன்புட் கொடுக்கலாம். இல்ல ஒரு ஏவி ரிசீவர் வச்சிருக்கீங்க அப்படின்னா RCA மூலியமா எடுத்து இன்புட் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இதுல இன்புட்டாவே உங்களுக்கு இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பீக்கர் பேக்கேஜ் போட்டு நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், சரௌண்டுக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி தான் இந்த பிராண்ட்ல உங்களுக்கு இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பவர் ஆம்பிளிஃபையரை நீங்க ஸ்டீரியோக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்டீரியோல ப்ரீ அவுட் இருக்கிற மாதிரி எதாவது நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து ப்ரீ அவுட் எடுத்து இதுல கொடுத்துட்டீங்கன்னா ஸோ நல்ல ஒரு ஆடியோ உங்களுக்கு ஸ்டீரியோக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆடியோ எதிர்பார்க்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி நான் சொன்ன மாதிரி ஸ்டீரியோல உங்களுக்கு ஆர்சிஏலையும் கொடுத்துக்கலாம், XLRலையும் கொடுத்துக்கலாம். ரெண்டுமே யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இதில் இன்புல்டாவே கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் நல்ல கண்டிஷன்ல தான் வந்திருக்கு. இந்த ப்ராடக்டோட பிரைசிங் ரேஞ்சஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 39,000 நாங்க சேல் பண்றோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு 2 சேனல் பவர் ஆம்பிளிஃபையர் தான் பார்க்க போறோம். பிராண்ட் நேம் பாத்துட்டீங்கன்னா ரோட்டலை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த நேச்சர் பவர் ஆம்பிளிஃபையர் நேச்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டா ரன் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ரோட்டல் பிராண்ட்ல RB850 அப்படிங்கிறதா இதோட மாடல் நம்பர். டோட்டலா 2 சேனல் ரன் பண்ற மாதிரி உங்களுக்கு இதுல கொடுத்துருப்பாங்க. இந்த 2 சேனலாவும் யூஸ் பண்ணலாம், சிங்கிள் சேனல் மோனோ பிளாக்காவும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ 2 சேனலா யூஸ் பண்றீங்க அப்படின்னா 8 ohmsக்கு 50 வாட்ஸ் ரன் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. மோனோவா யூஸ் பண்றீங்க, பிரிட்ஜரா யூஸ் பண்ணிட்டு மோனோவா யூஸ் பண்றீங்க அப்படின்னா 150 வாட்ஸ் ரன் பண்ற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் இந்த டிஹெச்டி லெவலை பொறுத்த வரைக்கும் 0.03ல ரன் பண்ற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பவர் ஆம்பிளிஃபையர் நீங்க ஸ்டீரியோக்கு யூஸ் பண்ணலாம், ப்ரீ ப்ராசஸருக்கு யூஸ் பண்ணலாம், ஏவி ரிசீவருக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ் பாத்துட்டீங்கன்னா ஃப்ரண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு சரௌண்ட் ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இதுலயுமே உங்களுக்கு இதுல கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல ஒரு ஸ்பீக்கர் பேக்கேஜ் போட்டு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல விதமான ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால் கேதர் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராடக்டோட பிரைசிங் ரேஞ்சஸ் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 26,000 நாங்க சேல் பண்றோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலா இந்த 4 ப்ராடக்டோட பிரைசிங் ரேஞ்சஸ் நம்ம பார்த்துட்டோம், ஸ்பெசிபிகேஷன் நம்ம பார்த்துட்டோம். இந்த 4 ப்ராடக்ட்டும் நீங்க நேர்ல வந்து டெமோ பார்த்து எடுக்கனாலும் நீங்க நேர்ல வந்து டெமோ பார்த்து எடுக்கலாம். நம்ம பிளேஸ் பாத்துட்டீங்கன்னா சென்னை பலவரத்துல தான் இருக்கு. ஸோ நம்ம கிட்ட 2 டெமோ ரூமும் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. நீங்க நேர்ல வந்து செக் பண்ணி கூட ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இல்லை நான் வெளியூர்ல இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கனாலும் கொரியர் மூலியமா நம்ம ப்ராடக்ட் நம்ம சென்ட் பண்ணிக்க முடியும். அப்படி நீங்க கொரியர் மூலியமா சென்ட் பண்ணும் போது பேமெண்ட் ஆப்ஷன் பாத்துட்டீங்கன்னா போன்பே, ஜிபே, கிரெடிட் கார்டு ஆன்லைன் பேமெண்ட் நாங்க ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ கொரியர் சர்வீஸ் அப்படின்னு வரும்போது நீட் அண்ட் கிளீனா பேக் பண்ணி எந்த விதமான டிஃபெக்டிவ் டேமேஜ் இல்லாம பக்காவா பேக் பண்ணி தான் நம்ம சென்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. நீட் இருக்கிறவங்க கால் பண்ணுங்க. இது ரிலேட்டடா உங்களுக்கு எந்த வித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கவங்க மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பாத்துக்கோங்க. நீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ அதை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும் வேணாங்கிறது நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு வீடியோல இன்னொரு ப்ராடக்டோட சந்திக்கலாம். பை.